பார்த்தோம் 1600 நம்ம அந்த சின்ன ஸ்டோரி சொன்னோம்ல 1600 காலகட்டங்களில் அதை ரிவைன் பண்ணிக்கோங்க. 1600 காலகட்டங்களில் என்னது பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க, வியாபாரம் பண்ண வந்தாங்க. அதுக்கப்புறம் திவானி ரைட்ஸ் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு கம்பெனி ரூல்னு ஆரம்பிச்சிச்சு. 1773 1858 வரைக்கும் 1773 1858 வரைக்கும் என்ன பண்ணாங்க கம்பெனி ரூல் பண்ண ஆரம்பிச்சு. நம்ம முதல்ல என்ன பண்ணிட்டோம் இந்தியர்கள் ஒழுங்குமுறை சட்டம்னு ஒன்று போட்டோம். அப்போ வியாபாரத்துக்காக வர நாடுகள் என்ன பண்ணணும் இதை மட்டும்தான் தலையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம் நம்ம ஒழுங்குமுறை சட்டம்னு போட்டோம். அதுக்கப்புறம் அதை முதலாக போடப்பட்ட சட்டம்ன்றதுனால அதில் குறைபாடு பண்ணுறதுக்காக என்ன பண்ணோம் பிட்ஸ் இந்தியா சட்டம்னு போட்டோம். சரி, அது மாதிரி நிறைய சட்டங்கள் போடப்படுது. வியாபாரத்துக்காக ஆங்கிலேயர் வராங்க, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறாங்க நம்மளை மீறி நம்மளை அதிகாரம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்டோரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. வியாபாரத்துக்காக வராங்க, நம்மளை என்ன பண்ண போகிறாங்க அதிகாரம் பண்ணுறாங்க. அதிகாரம் பண்ணுறது என்ன பண்ணுறது நமக்கு பிடிக்கல. அதனால் என்ன பண்ணுறோம் நம்ம அவங்களுக்கு எதிராக என்ன பண்ணுறோம் சண்டையிடுறோம். அங்கே கிளர்ச்சி எழும்புது. அதான் கிரேட் ரிவோல்ட் 1858ன்னு சொல்கிறோம். அப்போ அந்த கிரேட் ரிவோல்ட்டில் என்ன பண்ணுறாங்க ஒற்றுமை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அந்த ஒற்றுமை இல்லைன்னு தெரிஞ்சோடனே என்ன பண்ணுறாங்க ஆங்கிலேயர் நம்மளோட நேரடியாக ஆட்சி பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்னது ஃபஸ்ட்டு வியாபாரம் பண்ண இந்தியாவுக்குள்ளே வந்தது. ரெண்டாவது பாயிண்ட்டு கிரேட் ரிவோல்ட்டு. அப்போ நம்மளோட ஒற்றுமையெல்லாம் தெரிஞ்சுட்டோன்னு என்ன பண்ணுறாங்க க்ரௌன் ரூல் அல்லது முடியாட்சின்னு சொல்கிறாங்க. மூணாவது பாயிண்ட் என்னது முடியாட்சி. வியாபாரம் பண்ண வந்தது கிரேட் ரிவோல்ட்டு முடியாட்சி. அப்போ என்ன பண்ணுறாங்க 1858 to 1947 வரைக்கும் 1947 வரைக்கும் இடையில வர்றதெல்லாம் கதையை நீ ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ணுறாங்க நம்ம எல்லாரும் நம்மளோட தேவைகளை போய் நம்ம பட்டியலிட்டு கொடுக்குறோம். அப்போ பட்டியலிட்டு கொடுத்தோடனே என்ன பண்ணுறாங்க நமக்கு எதுவுமே அவங்க செஞ்சு தரல அப்படின்னு அதிருப்தியாரு. அது இல்லாமல் அப்போது தலைமை பண்பு இல்லாதனால என்ன பண்ணுறாங்க அவங்களும் போய் தேவைகளை கொடுக்குறாங்க. நீங்கள் எல்லாம் ஒன்றா சேருங்க, ஒன்றா சேர்ந்து என்ன பண்ண நீங்கள் முதல்ல ஒன்றுபடுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்காக உருவாக்கப்பட்டது INC இந்திய தேசிய காங்கிரஸ். முதல்ல என்ன இந்தியா வியாபாரத்துக்காக 1600 இந்தியாவுக்குள்ளே ஆங்கிலேயர் வராங்க. ரெண்டாவது கிரேட் ரிவோல்ட் பெரும்போர் ரெண்டாவது பாயிண்ட். அதுக்கப்புறம் மூணாவது க்ரௌன் ரூல் முடியாட்சின்றது. நாலாவது INC இந்திய தேசிய இயக்கம் 1885 என்ன பண்ணுது இந்திய தேசிய இயக்கம்னு ஒன்று உருவாக்கப்படுது. அதில் ஆண்டுதோறும் என்ன பண்ணுறோம் நம்ம மீட்டிங் போட்டு நமக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கிட்ட என்ன பண்ணுவோம் வலியுறுத்துவோம். அதுதான் இந்திய கவுன்சில் சட்டம் அப்படின்னு போடப்படுது. அப்போ அதே மாதிரி நிறைய முறை போய் என்ன பண்ணுறோம் நம்மளோட தேவைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். என்ன பண்ணல அவங்க எதையுமே செய்கிறோமான்னு நமக்கு தெரில. கண் துடைப்புக்காக சிலவற்றை மட்டும் செய்கிறாங்க. அது அப்போ என்ன ஆகுது நம்ம ஏன் வந்து 1929 லாகூரில் என்ன பண்ணுது INCயோட கூட்டம் நடந்துட்டு இருக்கு. அந்த கூட்டத்தில் என்ன பண்ணுறோம் நம்ம ஏன் நம்மளோட நாட்டில் நம்ம ஏன் வந்து எனக்கு உரிமை கொடுன்னு கேட்கணும், நம்ம சுதந்திரம் கொடுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க பூர்ண சுவராஜ் அப்படின்ற கருத்தை முன்வைப்பாங்க முதன்முறையாக. அப்போ என்ன பண்ணுவாங்க எங்களுக்கு இந்தியாவில் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 வரும். இந்திய அரசு சட்டம் 1935 இந்தியர்களுக்கு மற்றும் இந்தியாவுக்குள்ளே இந்த சட்டங்கள்லாம் இது எல்லாமே எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம் 35. அதுக்கப்புறம் 39 என்ன நடக்கும் உலக போர் நடக்கும். அதில் ஆங்கிலேயர் வந்து என்ன பண்ணுவாங்க நம்மக்கிட்ட சப்போர்ட்டு கேட்பாங்க. உலக நாடுகளில் அது பெரிய அடி வாங்கினதுனால என்ன பண்ணுவோம் பொருளாதார ரீதியாகவும் என்ன பண்ணுவாங்க அடி வாங்கிட்டோன்னே நம்மக்கிட்ட வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உதவி கேட்பாங்க. நீங்கள் உதவி பண்ணுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு சுதந்திரம் தரேன்னு சொல்லுவாங்க. அதன் பேரில் என்ன பண்ணுவாங்க உலகப்போரில் உதவி செய்வோம். இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க ரொம்ப அடி வாங்கிட்டதுனால உலகப்போர் முடிஞ்சு நம்ம சுதந்திரம் கேட்போம் திரும்ப. அவங்க என்ன சொல்லுவாங்க 1950 உங்களுக்கு சுதந்திரம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன காரணம் வச்சுருப்பாங்கன்னா நீங்கள் அரசியலமைப்பு குழுவால் உருவாக்கப்பட்ட எனது அரசியலமைப்பு வச்சு உங்களை ஆட்சி செய்ய முடியாது அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. நம்ம அந்த கருத்தை நிராகரிச்சுட்டு என்ன சொல்லுவோம் அம்பேத்கர் தலைமையில் நாங்களே எங்களுக்கான அரசியலமைப்பு என்ன பண்ணுறோம் உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆதரவாகவும் ஒரு கருத்தை முன்வைச்சர் யார் அப்போ அப்படின்னா யார் மவுண்ட் பேட்டன் பிரபு. மவுண்ட் பேட்டன் பிரபு என்ன பண்ணுவார் அவர் என்ன பண்ணுவார் ஆலோசனைகளை நமக்கு நிறைய என்ன பண்ணுவார் வழங்குவார். சரி, இதுதான் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி மாதிரி. உங்கள் அரசியலமைப்பு ஏன் வேணும் உருவாக்குறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றது. சரியா, நம்ம நேரடியாக போய் அரசியலமைப்பு தான் உருவாச்சு அப்படின்னு சொன்னால் உனக்கு ஒன்றும் புரியாது. அதனால தான் அந்த இன்ட்ரோடக்ஷன். சரியா, இப்போ அரசியலமைப்பு எப்படி உருவாச்சு மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு எப்படி உருவாக்குனாங்க அப்படின்றது தான் இந்த தலைப்பில் பார்க்க போகிறோம். இது பெரும்பாலும் ஆங்கிலத்தில் வார்த்தைகளை எழுதி போட்டிருப்பேன். ஏன் அப்படின்னா அரசியலமைப்பை நிறைய பேர் பெயராக்கம் பண்ணியிருக்காங்க, அதாவது மொழிபெயர்ச்சி பண்ணியிருக்காங்க. நிறைய தவறுகள் ஏற்படுது. இதில் சொன்னதான் அந்த லைன்ஸ் முதக்குள்ளே நம்ம மனப்பாடமாக சொல்ல முடியும். அப்போ மொழிபெயர்ச்சி பண்ணாலுமே அதில் நிறைய தவறுகள் ஏற்படுது. உனக்கு எல்லா வார்த்தைகளுக்குமே நான் தமிழ் வார்த்தைகள் சொல்கிறேன், உனக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளு. அதே மாதிரி குரூப் 4க்கு படிக்கிற கண்ணோட்டத்தில் இதை படிக்காத தயவு செஞ்சு. நிறைய இன்டர்பிரிட்டேஷன் வேணும், நிறைய இன்டர்கனெக்ஷன் வேணும், உனக்குள்ளே நீ நிறைய யோசிச்சுக்கணும்.
சரியா அப்படின்னு இருக்கு. முதல்ல நீ எந்த தலைப்பு நடத்தினாலும் எந்த தலைப்பு படிச்சினாலும் இதை ஞாபகம் வச்சுக்கோ. சினாப்சிஸ்னு ஒன்று போடு, இதுதான் பொருளடக்கம், இதுதான் இது உள்ள இருக்கு. நீ படிக்க போகும்போது ஒரு தலைப்பு இருக்குன்னா இது மாதிரி சினாப்சிஸ் போட்டுடணும். பொருளடக்கம் அப்படின்னு தமிழில் எழுது. நம்ம கட்டுரையெல்லாம் எழுதும்போது தலைப்பு போட்டு பொருளடக்கம்னு எழுதி பேப்பரை ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம எழுதுவோம் அப்போ. சரியா? அப்படி கிடையாது. இந்த மொத்த டாபிக் உனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா இது ஃபுல்லாக ஞாபகம் வந்துடணும். சரியா? இப்போ இன்ட்ரடக்ஷனு. சரியா? அது என்னது? முன்னுரை அப்படின்னு சொல்லப்படலாம். அடுத்து முதல் தலைப்பு காம்போசிஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி. அரசியல் அமைப்பு குழுன்னு ஒன்று உருவாக்கப்படுது. சரியா? இந்த அரசியல் அமைப்பு உருவாக்கணும் என்ன பண்ணணும்? ஒரு குழு உருவாக்கணும். அந்த குழு ஒன்றுபட்டு தான் என்ன பண்ணணும்? அரசியல் அமைப்பு உருவாக்கணும். அப்ப அரசியல் அமைப்போட மைய நோக்கம் என்ன? அரசியல் அமைப்பு குழுவோட மைய நோக்கம் என்ன? அரசியல் அமைப்பு உருவாக்குறது. The main aim of constitutional assembly is to create the constitution. அப்ப அரசியல் அமைப்பு குழுவோட மைய நோக்கம் என்ன? அரசியல் அமைப்பு உருவாக்குறது. இது குரூப் 4 ஓட क्वेश्चन. நேரா கேட்டாங்க அரசியல் அமைப்பு குழுவோட மைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்தா அப்ப நீ என்ன பண்ணுவேன்? அரசியல் அமைப்பை உருவாக்குவது அப்படின்னு போட்டுக்கலாம். அப்ப அந்த அரசியல் அமைப்புக்குள்ள எத்தனை பேர் இருந்தாங்க, எத்தனை பேரை உள்ளடக்கி அந்த வந்து அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டது அப்படின்றதா இந்த காம்போசிஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்ல போறது. இரண்டாவதான ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி. அந்த அரசியல் அமைப்பு குழு இப்ப இத்தனை பேரை தேர்வு செஞ்சு என்ன ஆயிடுச்சு? அந்த அரசியல் அமைப்பு குழுன்னு உருவாக்கப்பட்டுடுச்சு. அப்ப அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க? அவங்க செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. தேர்வு செய்யப்பட்டவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க? ஒன்று கூடுறாங்க. அந்த ஒன்று கூடி தான் என்ன பண்ண அரசியல் அமைப்பை உருவாக்க போறாங்க. அதான் ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்ஜெக்டிவ் ரெவல்யூஷன் அப்படின்றது இது யார் வழங்குறாரு? ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன பண்றாரு? வழங்குறாரு. ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். இந்த ஐஎன்சி கூட்டத்தொடர் நடக்குது. இந்த ஐஎன்சி கூட்டத்தொடர் நடக்கும்போது இந்த கான்ஸ்டிடியூஷனல் கூட்டத்தொடர் நடக்குது, கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளியோட கூட்டத்தொடர் நடக்குது. அதுல ஜவஹர்லால் நேரு வந்து என்ன சொல்றாரு? இந்த அரசியல் அமைப்பு உருவாக்குறதுக்காக இந்த கூட்டம் கூடி இருக்கு, அதுல என்னோட கருத்தையும் இதோட மைய கருத்தா வச்சுக்கோங்க, இதெல்லாம் அந்த அரசியல் அமைப்புக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ன்றதை தராரு, மைய கருத்து அப்படின்னு. அதுக்கப்புறம் மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து அறிக்கை சமர்ப்பிக்கிறார். நீங்க அரசியல் அமைப்பு குழு உருவாக்குறீங்க, நீங்க வந்து புதுசு, இந்தியாவை நீங்க ஆட்சி செய்ய போறீங்க, நாங்க ஏற்கனவே என்ன பண்ணிருக்கோம்? பல நாடுகளை ஆட்சி செஞ்சிருக்கோம், அப்ப இது எல்லாமே உங்க அரசியலமைப்பு குழு அரசியலமைப்புல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு கருத்தை சொல்றாரு. அதான் மவுண்ட் பேட்டன் பிளான் அப்படின்னு சொல்ல போறாரு. சரியா? கமிட்டி ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி. இப்போ என்ன பண்ண போறோம்? அந்த அரசியலமைப்பு குழுவை நிறைய கமிட்டிஸா பிரிக்க போறோம். மேஜர் கமிட்டி, மைனர் கமிட்டின்னு என்ன பண்ண போறோம்? நிறைய கமிட்டிஸா பிரிக்க போறோம். அப்பதானே அரசியலமைப்பை உருவாக்க முடியும். அப்படின்றதுக்காக என்ன பண்றோம்? நிறைய குழுக்களா, சிறிய குழுக்கள், பெரிய குழுக்கள் சொல்லிட்டு மேஜர் கமிட்டி, மைனர் கமிட்டி சொல்லிட்டு பிரிச்சிடும். அது என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் டிராஃப்ட் கமிட்டி. இந்த அரசியல் அமைப்பு உருவாக்குறதுல முக்கியமானது எது? வரையறை குழு, டிராஃப்ட் கமிட்டி அப்படின்றது. இவங்க தான் என்ன பண்றாங்க? அரசியல் அமைப்பையே உருவாக்குறாங்க. இவங்க தான் மெயின் ரோல். இந்த கான்ஸ்டிடியூஷன் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் இவங்களோட ரோல் தான் என்னது? மெயின் ரோல். வரையறை குழு தலைவராக யார் பொறுப்பேற்றிருப்பாரு? அம்பேத்கர் அவர்கள் என்ன பண்ணுவாரு? பொறுப்பேற்றிருப்பாரு. சரியா? அது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சரியா? அப்போ எனக்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். இப்போ இவங்க எல்லாரையும் சேர்த்து என்ன பண்றாங்க? அரசியல் அமைப்பை உருவாக்கிட்டாங்க. அதை எப்படி நடைமுறைப்படுத்துது? எனக்மெண்ட். சரியா? அப்போ என்னது? எனக்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். அப்போ என்ன பண்ணுவாங்க? அது எப்படி நடைமுறைப்படுத்துது? அவங்க மட்டும் உருவாக்கிட்டா போதுமா? மொத்த பேரும் அதை ஏற்றுக்கணும்ல. அப்போ நடைமுறைப்படுத்துது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். என்னையில இருந்து இது நடைமுறைப்படுத்தப்படும், ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ, நடைமுறைப்படுத்தப்பட்டது எப்போ அப்படின்னு பார்க்குறோம். இது எப்போ எது செஞ்சாலும் குறை சொல்றதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். அப்போ இதை பற்றி என்ன குறை சொல்லியிருக்காங்க அப்போ அப்படின்றத பார்க்குறோம். இதுதான் என்னது? சுருக்கமான தலைப்பு. அரசியலமைப்பு குழுன்னு ஒன்று உருவாக்க போகிறோம். அரசியலமைப்புக்குள்ள எவ்வளோ பேர் இருக்காங்க? சரியா? அந்த அரசியலமைப்பு குழு என்ன, எப்படி செயல்படுது, அதில் நேருவோட கருத்து என்ன, மவுண்ட் பேட்டன் பிரபுவோட கருத்து என்ன, அதை கமிட்டி குழுக்கள், மேஜர் கமிட்டினா என்ன, மைனர் கமிட்டினா என்ன அப்படின்றத பார்த்தோம். அப்போ வரையறை குழுனா என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னது, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போது, நடைமுறைப்படுத்தப்பட்டது எப்போது, அதை பற்றி குறைபாடுகள் என்னென்ன இருக்கு, இவ்வளவுதான் உனக்கு உள்ளடக்கும். இதுல இருந்து கண்டிப்பா 1 இல்ல 2 கேள்வியை உனக்கு பரீட்சையில் கேட்கப்பட்டுடும். உனக்கு எப்போ வேணாலும் எடுத்து பார்த்துக்கோ. எல்லா சப்ஜெக்டையும் நீ கம்பேர் பண்ணும்போது பாலிட்டிலேருந்து அதிகபட்சமான கேள்விகள் தான் வரும். ஏன்னா அரசியல் அமைப்பையும், அதாவது பாலிட்டியும் கவர்னன்ஸையும் பெருசாக நீ பிரித்து பார்த்துட முடியாது. நீ ஒரு அரசு ஊழியராக நீ செயல்பட போகிற அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஒரு அரசு அதிகாரியாக செயல்பட போகிறேன்னா உனக்கு அரசியல் அமைப்பு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால இதில் வர கேள்விகள் அதிகபட்சமான கேள்விகள் கேட்கப்படும். சரியா? சரி, சப்ஜெக்ட்டுக்கு வந்துடும். இப்போ ஒரு தலைப்பை நம்ம என்ன பண்ண போகிறோம்? எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இன்ட்ரோடக்ஷன், முன்னுரை. இப்போ அரசியல் அமைப்பின் முன்னோடி யார்? ஹூ இஸ் த பியானியர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கேட்பாங்க. யாரு? எம்என் ராய். எம்என் ராய் தான் என்ன சொல்றாருன்னா 1934. ஏன் 34னா 30ல் நம்ம கருத்து முன் வச்சிருப்போம். 30ல் எங்க ஐஎன்சி கூட்டம்,
ஐஎன்சி கூட்டத்தில் என்ன முன் வச்சிருப்போம்? பூர்ண சுவராஜ், முழு சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருத்தை முன் வச்சிருப்போம். நமக்கு முழு சுதந்திரம் மட்டும் வாங்கினா போதாது. அப்ப என்ன பண்ணணும்? சுதந்திரம் வாங்கிட்டா நம்மளை நம்ம ஆட்சி செய்யணும்ல, அதுக்காக ஒரு அரசியல் அமைப்பு நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரியா? அப்போ முதலாக சொன்னவர், எப்பயுமே முதலாக செஞ்ச ஒரு பேரை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அப்புறம் 1935 ஜவஹர்லால் நேரு வந்து என்ன சொல்லியிருப்பாரு? ஆமா, நமக்கானது என்னது? அரசியல் அமைப்பு கட்டாயமா வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் 38 ஐஎன்சியும் அதை ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணும்? ஆமா, நமக்கான அரசியல் அமைப்பு என்ன பண்ணணும்? நமக்கு கட்டாயமா வேணும் அப்படின்ற கருத்தை முன் வச்சிருப்பாங்க. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஏன் 3 பேர் மட்டும் முக்கியத்துவமா பாக்குறாங்க? எம்என் ராய்ன்ற முதலா சொல்றவர். சரியா? அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேருன்ற ஒரு முக்கியமான ஒரு நபர் அப்போதைய காலகட்டங்களில். ஐஎன்சின்றது முக்கியமான நபர்களை எல்லாம் உள்ளடக்குனதான் எது? ஐஎன்சின்னு சொல்றது, இந்திய தேசிய காங்கிரஸ் சொல்றது. அப்ப இவங்க 3 பேர் என்ன பண்றாங்க? அரசியல் அமைப்பு வேணும் அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறாங்க. சரியா? அப்ப அந்த அரசியல் அமைப்பை வேணும்னு சொல்லிட்டாங்க. இப்ப அரசியல் அமைப்பை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு பாக்குறோம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தின் போது என்ன பண்றாரு? இந்தியாவை 389 பகுதிகளாக பிரித்து ஆட்சி செஞ்சிருக்காங்க. அதை பிரிட்டிஷ் இந்தியன் ப்ராவின்சஸ் அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். அப்போ ஆங்கிலேயர்களால் நேரடியாக ஆட்சி செய்யப்படுற பகுதிகள். அப்போ ப்ராவின்சஸ், குறு சிறு பகுதிகள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அங்கே என்ன பண்ணுவாங்க? ஒரு ஆட்சியாளரை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க? ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இது 389 சீட்டை 296, 93 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. இந்த பிரிட்டிஷால நேரடியாக ஆட்சி செய்யப்படுற பகுதிகள். இது 93ன்றது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் சொல்றது, சிறு குறு பகுதிகள் அப்படின்னு சொல்றது. அந்த 296, 292 4 பிரிச்சிருக்காங்க. 4 பேர் யாரு? அந்த 4 சீட் எங்க? அஜ்மீர், பல்ஜிஸ்தான், கூர்க், டெல்லி அப்படின்ற 4 இடங்களுக்கு என்ன பண்றாங்க? தனித்தனி சீட்டை ஒதுக்குறாங்க. சரியா? இப்ப 389 பேர் நம்மளும் என்ன பண்றாங்க? அது எண்ணிக்கையா நிர்ணயிச்சுக்கலாம் அப்படின்னு நிர்ணயிக்கிறாங்க. இப்ப 389 இடத்துல இருந்து ஒவ்வொரு தேர்வு செய்யணும். சரியா? ஒரு குழு உருவாக்க போறோம். அதை 389 நம்மளும் எண்ணிக்கையா நிர்ணயிச்சிட்டோம். ஒவ்வொரு பகுதியிலேருந்து என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தரை தேர்வு செய்யணும். அப்ப என்ன பண்றாங்க? அவங்களுக்குள்ள சில பேர் என்ன பண்றாங்க? சில இடத்துல எலெக்ஷன் நடக்குது, சில இடத்துல என்ன பண்றாங்க? இந்த பகுதியிலேருந்து இவர் போனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதுக்காக தான் இந்த கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளின்றது பார்ட்லி எலெக்டட் அண்ட் பார்ட்லி நாமினேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பகுதி வந்து என்னது? தேர்வு செய்யப்பட்டது, ஒரு பகுதி வந்து பரிந்துரைக்கப்பட்டது. அவங்களே நாமினேட் பண்ணிடுறாங்க. எலெக்ஷன்லாம் வேணாங்க, இவங்க படிச்சவங்களா இருக்காங்க, எங்க பகுதியிலேருந்து இவங்க போகட்டும், அவங்க போய் சொன்னா செஞ்சா சரியா இருக்கும் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. சரியா? அப்புறம் சீட்டு வந்து இடங்கள் வந்து எப்படி பங்கிடப்பட்டுச்சுன்னா, முஸ்லிம்ஸ், சீக்ஸ், பொது, ஜெனரல், சீக்கியர்கள், முஸ்லிம்கள் மற்றும் பொது பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? 3 பிரிவுகளா பிரிச்சிருக்கு. இது இந்த குழு வந்து எப்படி உருவாக்குன்னா, ஒரு பகுதி தேர்வு செய்யப்படுது, ஒரு பகுதி என்ன பண்ணுது? பரிந்துரைக்கப்படுது. அதான் பார்ட்லி எலெக்டட் அண்ட் பார்ட்லி நாமினேட்டட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ 389 இடங்கள் தான் என்னது? நிர்ணயிக்கப்பட்டுச்சு. இதுக்கான தேர்தல் நடக்குது. சரியா? எப்போ? ஜூலை, ஆகஸ்ட் 1946 என்ன பண்றாங்க? ஜூலை, ஆகஸ்ட் 1946 இந்த 389 பேருக்கான என்ன நடக்குது? எலெக்ஷன் நடக்குது. சரியா? அது என்ன பண்றாங்க? 208 பேர் ஐஎன்சி ஜெயிக்கிறாங்க. ஐஎன்சி இருக்குல்ல, இந்திய தேசிய காங்கிரஸ். அப்போ இருக்கிறதுலே அதுதான் என்னது? பெரிய பவர். ஏன்னா முக்கியமான நபர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க? ஐஎன்சியில் தான் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க? 208 பேர் ஐஎன்சிலேருந்து ஜெயிக்கிறாங்க. 73 பேர் என்ன பண்றாங்க? முஸ்லீம் லீக் கட்சியிலேருந்து ஜெயிக்கிறாங்க. 15 மற்றவர்கள், அதர்ஸ், சுயேட்சையா இருக்கலாம், சின்ன சின்ன கட்சிகள் இருக்கலாம், அது மாதிரி என்ன பண்றாங்க? ஒரு 15 பேர் ஜெயிக்கிறாங்க. எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சா? அப்ப இந்த ஜெயிச்சதுல வந்து நம்மளோட பெரிய தலைவர்கள் எல்லாருமே இடம்பெறாங்க. யார் யார் மட்டும் இல்ல? மகாத்மா காந்தி அண்டு முகமது அலி ஜின்னா. மகாத்மா காந்தி அண்ட் முகமது அலி ஜின்னா மட்டும் என்ன பண்ணல? இதுல இடம் பெறல அப்படின்றது திரும்ப ரிமைண்ட் பண்ற. பார்த்துக்கோங்க. அரசியல் அமைப்பு வந்து வேணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த அரசியல் அமைப்பை உருவாக்குறதுக்காக ஒரு குழு உருவாக்குறோம். அந்த குழுவுக்கான தேர்தல் நடக்குது. அந்த தேர்தல் என்ன பண்றது? அந்த தேர்தலோட முடிவு. சரி, இப்போ இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 389 பகுதியில இருந்து இப்போ என்ன பண்றாங்க? நீங்க சேர்ந்து தான் என்ன பண்ணீங்க? எல்லாரும் ஒன்று சேர்ந்து அரசியல் அமைப்பு உருவாக்க போறீங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, டிசம்பர், அது நெக்ஸ்ட் டாபிக், ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி. இவங்க செயல்படணும்ல, உங்க தேர்வு செஞ்சாச்சு, நீங்க செயல்பட்டதான் என்ன பண்ண முடியும்? அரசியல் அமைப்பு உருவாக்க முடியும். அப்போ ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி டிசம்பர் 9, 1946 என்ன பண்றாங்க?
வாங்க முதலாவதா கூட்டம் நடத்தலாம். கான்ஸ்டியூஷன் அசம்பிளி என்ன பண்ணுது, கூட்டம் நடத்த முடிவெடுக்குது. அப்ப எல்லாரையும் ஒன்று சேருது. அப்ப என்ன பண்றாங்க, எத்தனை பேர் வராங்கன்னா 211 பேர் மட்டும்தான் இடம் பெறாங்க அந்த மீட்டிங்ல. 211 நபர்கள் மட்டும்தான் இடம் பெறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டது என்ன பண்றாங்க, முஸ்லீம் லீக் கட்சி வெளிநடப்பு பண்ணும். ஏன் என்ன கருத்தை முன் வைக்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு தனி நாடு வேணும், உங்களுக்கு பாகிஸ்தான்ற தனி நாடு வேணும் அப்படின்ற கருத்தை முன் வச்சு என்ன பண்றாங்க, முஸ்லீம் லீக் வெளிநடப்பு பண்ணுது. முஸ்லீம் லீக் எத்தனை சீட்ஸு, 73 சீட்டு. அது என்ன பண்ணிட்டு வெளிநடப்பு பண்ணுது. மீதி 211 பேர் தான் என்ன பண்றாங்க, அங்க இடம் பெறுறாங்க. இதுல என்ன பண்ண, இந்த குழு நடக்குதுன்னா ஒருத்தர் தலைவரா இருக்கணும்ல. அப்ப யார் தலைவரா இருக்கலாம் இந்த மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கப்படுது. அப்ப யார சொல்றாங்க, சச்சிதானந்த பிரசாத் சின்ஹா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவங்கள தலைவரா நிர்ணயிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா பிரெஞ்சு நாட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, பிரெஞ்சு பிராக்டிஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, வயதுல மூத்தவர் யார் இருக்காங்களோ அவங்க தான் தலைவரா முன்னிறுத்துவாங்க. குடும்பம் இருக்குன்னா யாரு முன்னாடி நின்று பேசுவாங்க, யாரு ரொம்ப வயதுல மூத்தவரா இருக்காரோ அப்படின்னா அப்பாவா இருப்பாரு. சரி, அப்படி யார் இருக்காங்களோ அவங்க தான் முன்னிருப்பாங்க. அது பிரெஞ்சு நாட்டில் அந்த முறையை பின்பற்றலாம். நம்மளும் என்ன பண்றோம், அதே முறையை பின்பற்றோம். தேர்தல் முடிஞ்சிருச்சு, தேர்வாயிட்டாங்க, அவங்க மீட்டிங்க்கு கூப்பிடுறோம். அப்ப முஸ்லீம் லீக் கட்சி மட்டும் வெளிநடப்படுறது தனி நாட்டுக்கு. இப்ப அடுத்ததா டிசம்பர் 11 நடக்குது கூட்டம். சரியா, டிசம்பர் 11 கூட்டம், அந்த கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி கூட்டத்தை போட்டுரும். அப்ப ராஜேந்திர பிரசாத் தலைவராகவும் ஹச்சி முகர்ஜி அந்த டிடி கிருஷ்ணமாச்சாரி, சரியா, டிடி கிருஷ்ணமாச்சாரி பழைய புத்தகங்கள்ல இருக்காது. இப்ப புதுசா சேர்க்கப்பட்ட புத்தகங்கள் எல்லாத்துக்குமே யாரு துணைத் தலைவரா, டிடி கிருஷ்ணமாச்சாரி அப்படின்றவங்க. ஹச்சி முகர்ஜி அண்ட் டிடி கிருஷ்ணமாச்சாரி அவங்க இவங்க தலைவர், இவர் என்னது துணைத் தலைவர். அட்வைசர் யாரு, பி.என். ராவ் என்ன பண்ணிருப்பாங்க, ஆலோசகரா நிர்ணயிச்சிருப்பாங்க. இது 2வது கூட்டம். சரியா, 3வது கூட்டம் நடக்கும் டிசம்பர் 13, 1946. டிசம்பர் 13, 1946 3வது கூட்டம் நடக்கும். இந்த கூட்டம் நடக்கும்போது என்ன பண்ணுவாரு, ஜவஹர்லால் நேரு ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, முன்மொழிவாரு. அவர் என்ன பண்ணுவார்னா, அரசியலமைப்பு உருவாக்க போறல, நான் சில கருத்துக்களை, முக்கியமான கருத்துக்களை சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்லுவார்னா, நீங்க உருவாக்க போற அரசியலமைப்பு it should be the sovereign, independent and republic அப்படின்னு சொல்லுவார். sovereignனா இறையாண்மை. இந்தியான்றது பல மதங்களை ஒன்றுபட்டது, நிறைய மதங்கள் இருக்காங்க. அப்ப என்ன பண்ண, எந்த மதத்துக்கும் எதிராக இருந்துடக்கூடாது, மத சார்பற்ற நிலையில இருக்கணும், எந்த மதத்தையும் சார்ந்து இந்த அரசியல் அமைப்பு இருந்துடக்கூடாது. இண்டிபெண்டன்ட் என்னது, சுதந்திரமா செயல்படணும். சரியா, நம்ம அரசியல் அமைப்பு இருந்துச்சுன்னா அதை மட்டுமே வச்சு என்ன பண்ணோம், இந்தியாவை முழுக்க என்ன பண்ணோம், ஆட்சி செய்யறதுக்கு ஏதுவா நீங்க என்ன பண்ணோம், அரசியல் அமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இண்டிபெண்டன்ட் அண்ட் ரிபப்ளிக் என்னது, குடியரசு. நம்ம இந்தியா ஒரு குடியரசு நாடா செயல்படுறதுக்கான அரசியல் அமைப்பை நீங்க உருவாக்கணும் அப்படின்றது அவரோட மைய கருத்தா இருக்கு. நிறைய பாயிண்ட் சொல்லியிருப்பாரு, அதுல முக்கியமான பாயிண்ட், நிறைய கருத்துக்களை என்ன பண்ணிருப்பாரு, முன்மொழிஞ்சிருப்பாரு. அதுல முக்கியமா இல்லை, the constitution should be sovereign, independent and republic அப்படின்னு சொல்றாரு. நீங்க உருவாக்க போடுற அரசியல் அமைப்பு இறையாண்மைக்கு, எந்த மதத்தின் இறையாண்மைக்கு எதிராகவும் இருக்கக்கூடாது, சரியா, சுதந்திரமா செயல்படும், ஒரு குடியரசு நாடு ஆட்சி செய்யறதுக்கான அரசியல் அமைப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதுக்கடுத்தது இவர் சொன்ன கருத்து இருக்குல்ல, இது வாஸ் அக்செப்டட் அன்அனானியஸ்லி சொல்லுவாங்க. அதாவது ஜவஹர்லால் நேரு வழங்கிய கருத்தை எவ்வித எதிர்ப்பும் இன்றி, அதுதான் அன்அனானியஸ், யாருமே எதிர்ப்பு சொல்ல. ஏன், இவர் தொடர்ந்து நல்ல கருத்து தானே சொல்லியிருக்காரு. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஏப்ரல் 28, ஜூன் 22, 1947 என்ன பண்ணிருக்காரு, ஜனவரி 22, 1947 இது என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் இதை ஏத்துப்பாங்க, இந்த கருத்தை ஏத்துப்பாங்க. இந்த ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றதுக்கு மட்டும் மறந்துட்டேன், இங்க என்ன நடக்கும்னா, இந்த தேர்தல் நடக்குது இல்ல, இந்த எலெக்ஷன் நடக்குது இல்ல, எத்தனை சீட்டுக்கு 389 சீட் இருக்குல்ல, அதுல என்ன பண்ணுவானா, இந்த 93 பேர் கலந்துக்க மாட்டான். ஏன் அப்படின்னா, நீங்க தான் அதிகார வரம்புல இருக்கீங்க, நாங்க என்ன சொன்னாலும் செயல்பட போறது கிடையாது, அதனால நாங்க கலந்துக்கவே போறதில்ல. நீங்க 296 பேர் சொல்றதுதான் நடக்க போகுது, நாங்க 93 பேர் சின்ன சின்ன பகுதிகள், நாங்க சொல்றதா நீங்க கேட்க போறீங்கன்ற மாதிரி சொல்லி ஒரு கருத்து சொல்லி என்ன பண்றாங்க, இவங்க தேர்தலே என்ன பண்ண மாட்டாங்க, கலந்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்ப சேருவாங்கன்னா, ஏப்ரல் 28, 1947 என்ன பண்ணிருப்பாங்க, இந்த 93 பேரை என்ன பண்ணுவாங்க, இந்த கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி கூட்டத்தில் சேர்ந்துருவாங்க.
சரி, அதுதான் ஏப்ரல் 28, 1947. புரியுதா? இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், அரசியலமைப்பு ஏன்னு சொல்றாங்க. அதில் எத்தனை எண்ணிக்கை அரசியலமைப்பு குழுக்கான என்னன்னு பார்க்குறோம். அதுக்கு எண்ணிக்கையை நிர்ணயிக்கிறோம். அந்த எண்ணிக்கைக்கான தேர்தல் நடக்குது, ஜெயிக்கிறாங்க, அவங்க வச்சு மீட்டிங் நடத்துறேன். சரியா? அந்த மீட்டிங் நடத்தும்போது ஜவஹர்லால் நேரு வந்து அவரோட கருத்து சொல்லுவார். நெக்ஸ்ட் என்னன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு அவர். சரியா? மவுண்ட் பேட்டன் பிரபு அவர்கள் என்ன பண்றாரு, அவரோட கருத்தை முன்வைக்கிறார். மவுண்ட் பேட்டன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னைக்குன்னா June 3, 1947 என்ன பண்றாரு, அவரோட கருத்தை முன்வைக்கிறாரு. அவரு முக்கியமான 3 கருத்துக்களை முன்வைக்கிறார். அப்ப என்னன்னா அவர் சொன்ன கருத்தே தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்தியான்றது பல மதங்களை உள்ளடக்கியது, நிறைய மதங்கள் இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க, இது எந்த மதத்தின் இறையாண்மைக்கும் எதிராக இருந்துடக்கூடாது. இட் ஷுட் பி எ சோவரின் பாடி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இந்த அரசியல் அமைப்பை உருவாக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றீங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த அரசியலமைப்பு குழு வந்து 2ஆ பிரிச்சுக்கோங்க. ஒண்ணு வந்து அரசியல் அமைப்பை உருவாக்குறதுக்கான குழு, அது கூட போது என்ன பண்ணுங்க, ராஜேந்திர பிரசாத் வந்து அந்த குழுக்கு தலைவராக இருக்கட்டும். இன்னொரு குழு என்னன்னா, அரசியலமைப்பு மட்டும் உருவாக்கினா போதாது, அடிப்படை சட்டத்திட்டங்களும் உருவாக்கணும். சரியா? அந்த அடிப்படை சட்டத்திட்டங்களை உருவாக்குறதுக்காக ஒரு குழு உருவாக்குங்க. அது யார், ஜிவி மௌலான்கர் தலைமையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. 2வது பாயிண்ட், கான்ஸ்டிடியூஷன் பாடி அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் பாடி, அரசியலமைப்பு உருவாக்குறதோடு சேர்த்து அடிப்படை சட்டத்திட்டங்களும் உருவாக்குங்க அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறாங்க. சரியா? அப்ப 3வது பாயிண்டா என்ன சொல்றாருன்னா, இப்பதான் முஸ்லீம் லீக் கட்சி பாகிஸ்தான் தனிநாடு கேட்க போகல, அப்ப மொத்த எண்ணிக்கையான 389 299 பிரிச்சு போங்க, அது குறைச்சு போங்க அப்படின்னு சொல்றாரு. சரியா? இது மவுண்ட் பேட்டன் பிரபுவோட, யாரோட கருத்து, மவுண்ட் பேட்டன் பிரபுவோட என்னது கருத்து. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், நம்ம அரசியலமைப்பு குழுவை கமிட்டிஸா பிரிக்கிறோம். மேஜர் கமிட்டி, மைனர் கமிட்டிஸ், நிறைய கமிட்டிஸ். சரியா? அது யார் யார் தலைவர், ஜவஹர்லால் நேரு எதுக்கு தலைமையாக இருந்தாரு, சரியா? அப்போ ராஜேந்திர பிரசாத் தலைமையேற்றாரு, அந்த எல்லாமே இருக்கு. அது உனக்கு என்ன பண்றேன், நோட்ஸாக கொடுத்துட்றேன். சரியா? அதுக்கு அடுத்தது முக்கியமான இதுனா டிராஃப்ட் கமிட்டி, வரையறை குழு முக்கியமானது. வரையறை குழுல எத்தனை பேர் இருக்காங்க, 7 பேர் இருப்பாங்க. குரூப் 4ஓட கொஸ்டின். சரியா? 7 பேர் இருப்பாங்க. தலைவராக யார் இருப்பாரு, அம்பேத்கர், டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் என்ன பண்றாரு, தலைவராக இருப்பாரு. இது ஆகஸ்ட் 29, 1947 இக்குழு அமைக்கப்படும். இந்த குழு ஏன் சார் அமைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அரசியல் அமைப்பை உருவாக்கணும். அப்போ என்ன பண்றோம், இருக்கிறதுல நல்லா படிச்சவங்க யாரு, இப்போ சட்டம் படிச்சிருக்காரு. அப்போ யாரு, அம்பேத்கர் அவரை படிச்சிருக்காரு. அம்பேத்கர் அவரை கூப்பிட்டு உங்க கூட என்ன பண்ணுங்க 6 பேர், உங்க கூட 6 பேர் சேர்த்து மொத்தமாக 7 பேர் என்ன பண்ணுங்க, இந்திய அரசியல் அமைப்பை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, வரையறை குழு உருவாக்குறாங்க. சரியா? அப்போ என்ன யார் யார் இருக்குன்னா, அம்பேத்கர், கோபாலசுவாமி ஐயங்கர், ஆலடி கிருஷ்ணசாமி ஐயர், யாரு, முன்ஷி சையது முகமது சதத்துல்லா, முன்ஷி முன்ஷி, மாதவராவ் இருக்காருல்ல, மாதவராவ் எப்படி இந்த குழுக்குள்ள வருவார்னா, யாரு, PL மித்தர்னு ஒருத்தர் இருக்காரு. மித்தர்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு உடல்நல குறைபாடு, அந்த உடல்நல குறைபாடு ஏற்பட்டதுனால என்ன பண்ணுவாங்க, மாதவராவோட அந்த குழு போடுவார். T.T. கிருஷ்ணமாச்சாரி அப்படின்ற கடைசியா இருப்பாங்க. கிருஷ்ணமாச்சாரி எப்படி வருவாங்கன்னா, கைட்டன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அந்த குழுல கைட்டன் அப்படின்ற ஒரு வருஷத்துல நிலைமை கூட அவர் இறந்துவார். அவர் இறந்ததன் காரணமா யார் வருவா, T.T. கிருஷ்ணமாச்சாரி அப்படின்னு 7 பேர் மொத்தம் உள்ளாடுவாங்க. தலைவர் யாரு, டாக்டர் B.R. அம்பேத்கர். எப்போ அமைச்சது, ஆகஸ்ட் 29, 1947. சரியா? இவர் மித்தர் இறந்ததுனால மாதவராவ் அவர், கைட்டன் இறந்ததுனால T.T. கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் வராங்க. சரி, இவங்க ஒரு அறிக்கை, இவங்க என்ன பண்றாங்கன்னா, பல நாட்டோட அரசியல் அமைப்பை கம்பேர் பண்றாங்க. மற்ற நாடுகளோட அரசியல் அமைப்பை கம்பேர் பண்ணி அவங்களோட முதல் அறிக்கையை வந்து பிப்ரவரி 1948 என்ன பண்றாங்க, சமர்ப்பிக்கிறாங்க, சப்மிட் பண்றாங்க. பிப்ரவரி 1948 இவங்களோட முதல் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அக்டோபர் 1948 என்ன பண்றாங்க, 2வது அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. இதுதான் அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்ப டாக்டர் B.R. அம்பேத்கர் மற்றும் 6 பேர், இந்த 7 பேர் இருக்காங்கல்ல, இவங்க உருவாக்குன அரசியல் அமைப்பு அப்படியே இதான் அரசியல் அமைப்புன்னு சொல்லிட முடியுமா? 7 பேர் மட்டும் உருவாக்குனதை எல்லாரும் ஏத்துக்கணும்ல, இந்தியாவில் இருக்க எல்லா மக்களும் ஏத்துக்கணும்ல. அப்ப என்ன பண்ணலாம், எல்லார்கிட்டையும் போய் ஒப்புதல் வாங்க முடியுமா? முக்கியமான தலைவர்கிட்ட வந்து ஒப்புதல் பெறணும். அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம 389 பகுதியிலும் மக்கள் தேர்வு செய்யப்பட்டு ஒவ்வொருத்தவங்களும் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களாம் யாரு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள்.
அப்போ அவங்க வாக்களித்தாலே என்னது, மக்கள் வாக்களித்த மாதிரி தானே. மக்கள் ஒவ்வொருத்தவங்களும் வாக்களிக்க முடியாது ஒன்று ஒன்றுத்துக்கும், அதனால் பிரதிநிதிகள் அனுப்புகிறாங்க. அப்போ அந்த பிரதிநிதிகள் ஏற்றுக்கொண்டா எல்லாரும் ஏற்றுக்கொண்ட மாதிரி தானே. அப்போ வாங்க இந்த அரசியல் அமைப்பை என்ன பண்ணுவோம், ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு எனக்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், நவம்பர் 4, 1948 எடுத்து படிக்க ஆரம்பிக்கும். இது டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையில் உருவாக்கப்பட்ட அரசியல் அமைப்புன்னு சொல்லிட்டு எப்பயுமே முதல் தடவை என்ன பண்ணுறாங்க, தலைப்பு மைய கருத்து மட்டும் படிக்கிறாங்க. நவம்பர் 9, 1948 ஆரம்பிச்சு நவம்பர் 4, 1948 ஆரம்பிச்சு நவம்பர் 9, 1948 அதாவது 5 நாட்கள் படிக்கப்படுது. ஃபர்ஸ்ட் ரீடிங் முதல் முறையாக படிக்கப்படுது. எப்பயுமே தலைப்பு மைய கருத்து மட்டும்தான் படிப்பாங்க முதல் முறையாக படிக்கும்போது. இரண்டாவது முறையாக என்ன பண்ணுறாங்க, நவம்பர் 15, 1948 படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நவம்பர் போய் நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், கிட்டத்தட்ட நவம்பர் அடுத்த மாதம் வரப்போகுது, ஒரு ஆண்டுகள் நிறைய வரப்போகுது. அப்போ அக்டோபர் 17, 1949 கிட்டத்தட்ட ஓராண்டுகள் கிட்ட என்ன பண்ணுறாங்க, படிக்கிறாங்க. இப்போ இரண்டாவது முறை படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இதில் நிறைய திருத்தங்கள் சொல்கிறாங்க. இது வேணும், இது இப்படி இருக்கலாம் அப்படின்ற கருத்துக்கள் நிறைய முன்வைக்கப்படுது. இப்போ அம்பேத்கர் படிச்சுட்டே இருக்காரு, பார்த்துட்டே இருக்காரு, ஓராண்டுகள் கடந்து போகுது. அப்போ என்னன்னா, ஓகே கருத்து பரிமாற்றம் செஞ்சிட்டோம், 7000க்கும் மேற்பட்ட திருத்தங்கள் சொல்லியிருப்பாங்க. அதில் 2000க்கும் மேற்பட்டது அம்பேத்கர் அவர்கள் என்ன பண்ணார், திருத்திருப்பார். இதை அப்படியே கருத்து பரிமாற்றம் பண்ணிகிட்டே இருக்கலாம். நான் என்ன செய்கிறேன்னா, மொத்த அரசியல் அமைப்பை எடுத்து படிக்கிறேன். சரியா, உங்களுக்கு என்ன பண்ணுங்க, இந்த பகுதி ஒரு பகுதி வருதுன்னா அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாதிரி நீங்கள் ஓட் பண்ணிட்டீங்க, நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா அரசியலமைப்பில் வச்சிடுறேன், இல்லைனா அதை நிராகரிக்கப்பட்டதான் என்ன பண்ணல, அரசியலமைப்பில் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, முடிவெடுத்து நவம்பர் 14, 1949 இதை எடுத்து ஒரு தலைப்பா அடிப்படை உரிமை எடுத்து படிக்கிறார். மக்கள் ஏற்றுக்கலாங்களா அங்கே வச்சுறாரு. சரியா, அப்போ என்னது, அரசு நெறிமுறை கோட்பாடு, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இது மாதிரி தான் இருக்க போகுது. இலவசங்கள், அரசாங்கம் என்னென்ன மக்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்ட உதவிகள் என்னென்ன அப்படின்னு படிக்கிறார். ஓகே ஃபைன், இதுவும் வேணுமா அரசியலமைப்பு வைக்கிறார். இப்படி வச்சு மொத்த அரசியலமைப்பு, இதுதான் அரசியலமைப்பு, இதுதான் நீங்கள் ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு முடிக்கிறார்னா, நவம்பர் 26, 1947, நவம்பர் 26, 1949 அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னு கேட்டானது நவம்பர் 26, 1949 அப்படின்னு சொல்லணும். சரியா, இப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டாச்சு. சார் இன்னைக்கு ஏற்றுக்கிட்டாச்சு, என்னையிலேருந்து நடைமுறைப்படுத்தணும், இன்னைக்கு ஒரு சட்டம் போடுவாங்க, பிளாஸ்டிக் பயன்படுத்தினா 5000 ரூபாய் ஃபைனு, இல்லை ஹெல்மெட் போடாமல் பைக் ஓட்டினா 5000 ரூபாய் ஃபைனு சொல்கிறாங்க. இன்னைக்கு சட்டம் போடுறாங்க, இன்றைக்கே நடைமுறைப்படுத்திடுவாங்களா, இல்லை அதுக்கு ஒரு தேதி நிர்ணயிக்கப்பட்டுடும். அப்போ ஒரு கருத்து பரிமாற்றம் பண்ணுறாங்க. இப்போ அரசியல் அமைப்பை நம்ம எல்லாருமே ஏற்றுக்கிட்டோம், அது என்னையிலேருந்து நடைமுறைப்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து பரிமாற்றம். அதில் என்ன சொல்கிறாங்க, நம்ம ஏற்கனவே ஜனவரி 26, 1930 என்ன பண்ணோம், பூர்ண ஸ்வராஜ், முழு சுதந்திரம், நமக்கு சுதந்திரம் வேணும்னு எப்போ கருத்தை முன் வச்சோம், ஜனவரி 29, 1930 சொல்லியிருப்போம். அப்போ ஜனவரி 26 என்ன பண்ணலாம், ஜனவரி 26 என்ன பண்ணலாம், நம்ம அரசியல் அமைப்பை நடைமுறைப்படுத்தப்படும் நாளாக ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட், எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டது, ஜனவரி 26, 1950 நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் அடிப்படையில் தான் இந்தியா செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இந்த நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியல் அமைப்பில் என்ன இருந்துச்சுன்னா 395 என்ன இருந்துச்சு, சரத்துக்கள், ஆர்டிகல்ஸ், அதான் விதிமுறைகள் இருந்துச்சு. 395 சரத்துக்கள் இருந்துச்சு, விதிமுறைகள். சரியா, சரத்துன்னு சொல்லுவாங்க தமிழில், ஆங்கிலத்தில் ஆர்டிகல்னு சொல்லுவாங்க. 395 இருந்துச்சு. 8 அட்டவணை இருந்துச்சு. சரி, 8 அட்டவணை ஷெட்யூல்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 22 பகுதிகள், பார்ட்ஸ் இருந்துச்சு. இதை எழுதும்போது எப்படின்னா வித் பிரியாம்பிள், முகவுரையோடு சேர்த்து, பிரியாம்பிளோட. முகவுரைன்றது எப்போவே இருந்துச்சு, அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்ட போதே இருந்துச்சு. அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது என்ன இருந்துச்சு, முகவுரை இருந்துச்சு. சரி, அதுவுமே டிஎன்பிசியோட கேள்விதான். புரியுதா, இப்படி தான் அரசியல் அமைப்பை உருவாக்குனாங்க அப்படின்றது. புரியுதா, இதில் எதனா சந்தேகம் இருக்கா? சரி, இப்போ உனக்கு ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்க, ஒரு ஓவர்வியூ கதை மட்டும் சொல்லிவிடும். இன்னைக்கு நம்ம ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் எடுத்துருக்கோன்னா உன்னால் 100% எல்லா டேட்டாவும் உடனே சொல்ல முடியாது. ஒரு புதுசாக ஒரு வகுப்பை ஆரம்பிக்கிறீங்க, ஒரு வகுப்பை நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் செலவிட்டதுக்கு நீங்கள் அதனோட பலனா என்ன இருக்கும்னா, இதோட புரிதல் இருக்கணும். கான்செப்ட்ஸும் லேர்னிங். அப்போ கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா நீ டேட்டாவை எப்போ வேணாலும் மனப்பாடம் பண்ணிடுறேன். கான்செப்டை புரிய வைக்கிறது தான் ஆள் இல்லை,
டேட்டாவை நீ மனப்பாடம் பண்ண வேண்டியது. நல்லா புரிஞ்சுக்கோ. நான் இதில் நிறைய டேட்டாஸ் மிஸ் பண்ணியிருப்பேன். எல்லா டேட்டாஸையும் இப்போ திணிச்சு உனக்கு புரியாமல் போயிடும். என்னோட வகுப்பறையில் எப்படி இருக்கும், என்னோட வகுப்பு எப்படி இருக்குன்னா, முதல்ல இதோட கதை என்ன, இதோட நோக்கம் என்ன, இதை போய் உங்ககிட்ட கொண்டு சேர்த்தணும். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ, நீ சமச்சீர் புத்தகங்களை படிப்ப, நாங்கள் கொடுக்குற நோட்ஸை படிப்ப. அது மாதிரி படிக்க போகும்போது என்ன ஆகிடும், உனக்கு அந்த டேட்டாஸ்லாம் ஃபீட் ஆகிடும். நீ எடுத்துப்பாரு. புரியுதா? என்னோட நோக்கம் தான் இதோட ஸ்டோரி, இதோட கதை போய் சேர்ந்து முதலாவதாக அட்டன் பண்ணுறேன். முதலாவதாக நம்மளோட வீடியோவை பார்க்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணோம், இதோட கதை, அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டது எப்படி அப்படின்ற கதை தெரிஞ்சுக்குவாங்க. சரியா? ஒரு பாமர மக்கள் ஏதோ ஒரு யூடியூப்ல யாரோ வந்து ஒரு வீடியோவை பார்க்குறாங்களானோ, அரசியலமைப்பு ஏன் உருவாக்கப்பட்டுச்சு, எப்படி உருவாக்கப்பட்டுச்சுன்றது கட்டாயமாக இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சுக்கணும்.